எல்லாருக்கும் கார்த்திகை காலை வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து கிருத்திகை சமையல் தான் செய்கிறேன். காட்டுற பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னென்ன செய்கிறேன்றத பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. செய்கிறேன். பாயாசத்துக்கு நெய் ஊற்றி சேமியா வறுக்கிறேன். பருப்பு போட்டிருக்கேன். சாம்பாருக்கு, சாதத்துக்கு உழ வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. பண்ணிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ எல்லாம் பருப்பு போட்டாச்சு, உழ வச்சாச்சு. பாயாசத்துக்கு நெய் ஊற்றி சேமியா வறுக்கிறேன். ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க. சாம்பாருக்கு பருப்பு எடுத்து சாம்பாருக்கு போடுறேன். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். அதெல்லாம் இப்போ நான் போட மாட்டேன். கோவாரை வச்சுட்டு அதை வேறு வச்சுட்டு கருவேப்பில போட்டு போடுங்களா? அதனாலே போட்டுக்கோங்க. சும்மா அதுதான். இப்போ வந்து தண்ணிக்கே பாயசத்துக்கு தண்ணி கொச்சிச்சு, அதுவும் போட்டுக்கலாம். சேமியா போட்டுக்கலாம். தனியாக காசு தனியாக தான் காசு, பால் காசு. இது ஏலக்காய் வந்து தூள் பண்ணியிருக்கோம் பாயசத்துக்கு, அப்புறம் வந்து இதுக்கு அதிர்சத்துக்கு. அதனால கொஞ்சம் தான் பாயசத்துக்கு போட போகிறேன். இதெல்லாம் மீதி அதிர்சம் சொல்ல போகிறோம். சோறு கொதிக்குது. ஆகட்டும். சாம்பாருக்கு வெங்காயம் அரைச்சி வாழைக்காய் வறுக்கிறேன்ப்பா. எண்ணெய் ஊற்றி கருவு உளுத்தம்பருப்பு போட்டு பூண்டு நெருப்பு போட்டு வாழைக்காய் போட்டாச்சு. வந்து எல்லா காயும் போட்டு வதக்கி சாம்பார் வச்சாச்சு. வாழைக்காய் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. பாயசம் காய்ச்சி வச்சுட்டேன். சாதம் வந்துச்சு. பருப்பு விட்டு விட்டு எடுத்து வச்சுட்டேன்ப்பா. அவ்வளோதான். வாழைக்காய் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறது இல்லை, வாழைக்காய் அப்படியே வெந்துடும். மஞ்சள் தூள் போட்டோம். இப்போ வந்து தூள் உப்பு, ஏன்னா இது கல் உப்பு போடக்கூடாது, தண்ணி உப்பு போடுறதில்ல. அதனால் நான் நோம்பு தீபாவளிக்கு எடுக்கலட்டு இன்னைக்கு நோம்பு எடுக்கிறேன்ப்பா. அதனால தான் செஞ்சுருக்கேன். இல்லைன்னா சாயங்காலம் தான் செய்வேன் பற்ற வச்சு. இன்னைக்கு இதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சால் தான் சீக்கிரம் கும்பிட முடியும்ட்டு செஞ்சு கிலோ பண்ணிக்கலாம். அப்படியே வதங்கட்டும் வாழைக்காய். இது வந்து சாம்பாருக்கு மாங்காய் அரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சாம்பார் நல்லா எல்லா காயும் வாழைத்தண்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், மாங்காய் போட்டு சாம்பார் தனியாக வைக்கிறோம். சாம்பார் தனியாக வைக்கணுமா அவங்களுக்கு. சாதம் வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கொஞ்சம் வேகட்டும்பா. சாம்பார் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, எல்லா காயும் நம்ம தேவையான சாம்பாருக்கு தேவையான காய் மொத்தத்தையும் போட்டு வதக்கிட்டு, உப்பு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்கிறோம். இப்போ நம்ம பருப்பு இங்கே வேக வச்சுக்கிறோம். இது குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கேன். அது நல்லா வெந்த பருப்பு மாங்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் வேகிறப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். அதான் சாம்பார். இப்போ வாழைக்காய்க்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு நசுக்கி போட்டு வாழைக்காய் போட்டேன்.
ஏன்னா சொல்லி கொல்லலன்னு பண்ணி அதை பண்ணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வாழைக்காய் அப்படியே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பருப்பு கடைஞ்சி பொங்கல் கூட பொங்கல் கூட பருப்பு பெருங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ இது காயெல்லாம் வெந்த உடனே சாம்பார் காயெல்லாம் வெந்த உடனே ஊற்றிட்டு மாங்காய் போட்டுடலாம். இது வாழைக்காய் வாத்துட்டேன்பா. சாம்பார் பருப்பு ஊற்றியாச்சு, மாங்காய் போட்டுருக்குறேன், மாங்காய் போட்டாச்சு, பருப்பு கடைஞ்சி ஊற்றியாச்சு. அது ஆகட்டும். அவ்வளோதான்ப்பா, சாம்பார் ரெடி. கொத்தமல்லி போட்டுறேன், கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் கொத்தமல்லி போட்டுருக்கேன். வாழைக்காய் வரைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை ஆட்டாது ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீதான் ஆட்டினியா? சாம்பார் ரெடி. இருந்துச்சுப்பா, மாங்காய்லாம் இருந்துச்சு, எல்லாம் ரெடி. இல்லை அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்குறோம். அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல், அப்பளம் பொரியணும், பாயசம் காய்ச்சாச்சு. அப்புறம் வந்து அதுக்கும் தூடணும், வடை செய்யணும் இன்னும். ஆமாம், கொஞ்சம் ஆனால் மூக்கு சட்டியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் செய்யணும். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்கிறோம். அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. அவங்க பள்ளி ஜாஸ்தி அப்படின்னா குக்கரில் போடுறேன். இது நம்ம கடையில் போடுங்க. கேட்காதீங்க, ஏன் குக்கரில் போடுறீங்கன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. வேற வேணாம். அப்படியே மூடு, அரிசி மூடு காஞ்சி போட்டு ரொம்ப அதிர்ஷ்டத்துக்கு அரிசி ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு பால் எடுக்கணும். ஒரு நாளைக்கு அரிசி ஒரு நாளைக்கு இடிச்சு பால் எடுத்து ஒரு நாளைக்கு வச்சு அதில் வரணும். உப்பு போட்டுக்கலாம். மட்டத்தில் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு போட்டுக்கலாம். தேங்காய் இல்லையே? இல்லை, தேங்காய் இருந்தாலும் போடக்கூடாது. நம்ம எதுனா உடைக்கிறத போடக்கூடாது படைக்கிறதுக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேங்காய் இருந்தாலும் சாமிக்கு ஒரு அன்னைக்கு தேங்காய் போடலாம். புதுசாக உடச்சி போடலாம். புதுசாக உடச்சி போடலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாச்சு. அது பொரியல் தான். அது தேங்காய் இல்லாததுனால என்ன பண்ணுறது, தேங்காய் போடக்கூடாது. ஏற்கனவே பாதி தேங்காய் கொஞ்சம் இருந்தால் கூட அதை நம்ம போடக்கூடாது சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் போடாதீங்க யாருமே. அவ்வளோதான். இப்போ விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான்ப்பா, அவரைக்காய் பொரியல் ரெடி. ஓகேவா? சாம்பார் ரெடி. இந்த உளுந்து அரிசி அதிகமா முதல்ல மாவு அரைச்சிடுறேன். அதான் மாவு அரைச்சிடுறேன். அவ்வளோதான். சாதம் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, வாழைக்காய் வச்சாச்சு, பாயசம் வச்சாச்சு, அவரைக்காய் பிடிச்சாச்சு. மற்ற வேலை முடிஞ்சுதா? இப்போ வந்து பாவு எடுக்கிறப்போ, வடை சுடுறப்போ, காட்டுறப்போ, முடிக்கிறப்போ இந்த விசில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான்ப்பா. நான் சாப்பிடக்கூடாது, அதனால இவருக்கு ஏன் இப்படி இருக்குங்கன்னு கேட்காதீங்க. அரிசி எங்கம்மா? அரிசி ஜலிக்கிறப்ப காட்டுறேன். அவரைக்காய் பொரியல் ரெடி. இப்போ வந்து இதில் வந்து பாவு எடுக்க போகிறேன். அதிர்ஷ்டம் சுடுறதுக்கு பாவு எடுக்க போகிறேன். அவரைக்காய் பொரியல் ரெடி. இப்போ இதில் தண்ணி வைக்க போகிறேன்ப்பா.
இது உஷாரா எடுக்கணும் பாவு. தண்ணி வந்து கொஞ்சமா தான் வைக்கணும். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். இந்த காட்டை பாருங்க. ஏன்னா நீங்க அது சரி காட்ட சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். 1 கிலோ வெல்லத்துக்கு இவ்வளவுதான் தண்ணி. 1 கிளாஸ் தான். 1 கிலோ வெல்லத்துக்கு இவ்வளவுதான்ப்பா தண்ணி வச்சுட்டோமா. இப்போ வந்து வெள்ளாட்டு வந்து கொட்டணும். நீ கம்பெனி இரு, எல்லாம் போடணும். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிச்சு, வெள்ளை போட்டுக்கலாம். வெள்ளம் அப்படியே கரையிட்டோம். இதுல மாவுல வந்து ஏலக்காய்லாம் போட்டாச்சு. மாவுல அது போட்டு நம்ம கலர் இழுக்கணும்ல, அப்போ வந்து அந்த ஏலக்காய்லாம் வந்து சரியாயிடும். எல்லாம் போட்டாச்சு. 1 கிலோ வெல்லத்துக்கு 1.5 கிலோ அரிசி போடலாம். 2 கிலோ அரிசின்னு வந்துடலாம். ஏன்னா மாவு இது கம்மியாயிடும். அப்புறம் பத்தலைனா கூட வந்து மீடியா கூட வச்சிடலாம் மாவை. அதனால 2 கிலோ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இவ்வளோதான் வைக்கணும். அளவு வந்து இதுதான். இதுக்கு போட்டு நல்லா நம்ம நம்ம கையால் உருண்டை பிடிச்சி தட்டுற அளவுக்கு வந்ததுன்னா மாவை நிப்பாட்டுருங்க. வேற எதுனா கூட பண்ணிக்கலாம். மாவு கரெக்டாக எட்டும் பட்டாத அரைச்சா இருந்தீங்கன்னா தண்ணியா ஆயிடும். அதனால 2 கிலோ அரைச்சிக்கோங்க. சரியா? எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். அதிர்ஷ்டம் தட்டி எடுத்தாந்து வச்சிருக்கிறேன். பாவு எடுத்தாச்சு. பாவு எடுத்துட்டே காட்டல. அது மாவு எடுத்தேன் இல்லையா, மாவு போட்டு கலரியாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் இலவா இருக்கு. வச்சு வாழை இலையில இப்படி தட்டிக்கணும். தட்டி எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஆனால் வச்சு அழுத்தத்துக்கு ஒரு ஜல்லிக்கண்டி வச்சுன்னு எங்க வச்சுட்டேன்னு தெரியல. பெரிய ஜல்லிக்கண்டி வச்சிருந்தேன். எங்கே வச்சிட்டேன் அதிர்ஷ்டம் அழுத்தத்துக்கு காஞ்ச தட்டு ஒண்ணு எடுத்துக்கணும். தட்டு எடுத்து இதுல வச்சு எடுத்து வச்சு பூஜிடணும். அது ஒரு வந்து சாப்பிடாதுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுப்பா உறவுகளே. இப்போ அதிர்ஷ்டம் போட போறோம் பாருங்க. ஓகேவா? அது மேல வந்தோடனே இது போடணும். தைரியமா நல்லபடியா வந்தது. நான் என்ன பண்ணுவேன், நான் பால் எடுக்கவே புளியார் பிடிச்சி வைப்பேன். அதுதான் நான் விட்டு தப்பு வேலை பண்ண சொன்னேன். அதான் பண்ணிட்டு நான் நின்றுனேன். நான் தானே நானே ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் சொன்ன பத்தியா? பரிது நான் புளியார் பிடிச்சி வச்சு பூ வச்சு பொங்க மஞ்சள் வச்சு நான் வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் அதுதான் வெத்தலை பாக்கே கேட்டுதான். நான் தான் சொல்றேன்ல, கௌதாரி அம்மா மன்னிச்சிரு அம்மான்னு சொல்லிட்டு தான் செய்யறேன். டக்குன்னு வச்சிட்டேன். தப்புன்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி எடுத்துனா இது அழுத்தத்துக்கு அழுத்தத்து கூட அந்த காஞ்சி அது அழுத்தலாம். நல்லா அழுத்தம்.
இதுவாக வருது. அந்த ஜல்லிக்காந்தி எங்க வச்சுன்னு தெரியல. ஜல்லிக்காத்துல தலைக்காத்து அனுப்புறேன். அது மொத்தத்தை சுட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ 2 காட்டிட்டுனா அவ்வளோதான். அதுக்கு மேலாம் நல்லா பண்ணு மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோதான், மொத்த சுட்டு காட்டுறேன். அது சுட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் சுடணும் பாருங்க. முடிஞ்சிச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன். வந்து நோம்பு சட்டிக்கு வந்து மிளகு போட்டு கொஞ்சம் அதுக்கு சுத்தாச்சு. அப்படியே கிடையாது. அது வந்து நோம்பு சட்டிக்கு வந்து மிளகு போட்டு அப்புறமா வெங்காயம்லாம் போட்டு அது சுடுவோம். அதுதான் மொத்தம் சுத்தாச்சு. அதுதான் நான் வந்தே போப்பாங்க. சுட்டு எடுத்துட்டு வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். வெங்காயம்லாம் போட்டு செஞ்சாச்சு. இதை சுடணும். இது வடைக்கு. இது வந்து நோம்பு சட்டியில் வைக்கிறது. நாட்டு பேசியா? இது சுட்டு பேசியா? வடை சுட்டு பேசியா? நம்ம எதுவும் நோம்பு வேலை பேசி போய் இல்லையா? மாவு போடுங்க. நான் இதை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டா. அது எல்லாத்தையும் பண்ணி வந்துடுறேன். சக்கரை போடு. சக்கரை போடுங்க. கொஞ்சோண்டு வடை சுடணும். இன்னும் வந்து சொய்ய சுடணும். அவ்வளோதான்ப்பா, எல்லாம் செஞ்சாச்சு. சாமி கும்பிட்டு போகிறேன். ஆனால் நல்ல நேரம் பார்த்து பாயசத்துக்கு பால் காய்ச்சி
சொய்யம். இது வந்து சொய்யம். நல்லா சாப்பிட்டா இருக்கு பாருங்க சொய்யம். எவ்வளோ வடை செஞ்சிருக்காங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய தட்டில் வச்சு வைங்க. அது எல்லாம் அது செய்யறது அவ்வளோ. அதிர்சம் 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 சுட்ட எடுத்து ஒரு இதுல வைக்கணும் பாத்திரத்துல. ஆற்றுல பிறகுதான் எடுத்து வைக்கணும். எல்லாம் செஞ்சாச்சு. அப்புறம் இந்த கவர்ல பொரிச்சு வச்சாச்சு. சாம்பார் எல்லாம் காமிச்சிட்டேன். சாதம், சாம்பார், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்பளம், பாயசம், வடை, சொய்யம். இது வந்து நோம்பு சட்டியில் வைக்கிறதுக்கு மிளகு போட்ட வடை. எல்லாம் செஞ்சாச்சுப்பா. அவ்வளோதான். சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் வாங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். லென்த்தா போயிடுச்சு வீடியோ. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நோம்பு சாமான் வாங்க போனால் நினைஞ்சிட்டேன்னா இதுக்குள்ளே வேற சேரீ மாற்றிருக்குன்னு நினைக்காதீங்க. அது நினைஞ்சிட்டேன், அதனால வேற மாற்றிட்டேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன வீடியோனா கிருத்திகை சமையல். ஓகேவா? பாய். முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. பாய். முடிச்சுக்கிறேன். லென்த்தாக போயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகை நீ என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பாய்.